இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்தியாவில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் அமெரிக்காவுக்காக ஃப்ளைட்டில் ஏறினார். அவர் அந்த ஃப்ளைட்டில் ஏறி அவர் கிளம்பி போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர் போன ஃப்ளைட் பக்கத்தில் ஒரு பெரிய மின்னல் அடிக்க ஆரம்பிச்சிடும். சாதாரணமாக நம்ம கீழே இருக்கும் போதே நமக்கு மின்னல் வெட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பயம் வரும். ஐயோ மின்னல் வெட்டுதே என்று என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு அமைதியாக உட்காருவோம், காதை மூடிட்டு இருப்போம். 14,000 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ஃப்ளைட் போகும்பொழுது அங்கே மின்னல் வெட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த ஃப்ளைட்டில் போன எல்லாருக்குமே ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சுதான். அப்படி பயந்து கொண்டே அவர்கள் அந்த ஃப்ளைட் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சுதான். திடீரென்று அந்த ஃப்ளைட்டை சுற்றி காற்று பயங்கரமாக அடித்த உடனே அந்த ஃப்ளைட் ஆட ஆரம்பிச்சுதான். இவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்ச நேரத்தில் பயம் அதிகமாக வர ஆரம்பிச்சுது. என்ன செய்யறதுன்னு எல்லாருக்குமே தெரியல. அவங்க அந்த பயத்தோடவே உட்காந்து கொண்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போக ஆரம்பிச்ச உடனே அந்த காற்று பலமா அடிச்ச உடனே அவங்க இருக்கிற எல்லாருமே ஐயோ நம்ம இன்னைக்கு அவ்வளவுதான், நம்ம எல்லாருமே இறந்துருவோம் அப்படின்னு எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் அழ ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் கடவுளையே தேடாதவங்க எல்லாருமே கண்களை மூடி கடவுளே என்னை காப்பாத்து என்று கத்த ஆரம்பிச்சாங்க. இந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு பக்கம் பயம் அதிகமா இருந்தது. அந்த பயத்தோடய அங்க இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்து கொண்டே இருந்தாங்க. அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு சின்ன பொண்ணு மாத்திரம் காதுல ஹெட்செட் மாட்டின்னு அவ கையில இருக்கிற பொம்மை புத்தகத்தை பார்த்து கொண்டு இருந்தாலும். இதை பார்த்த உடனே இந்த பிசினஸ் மேனுக்கு பயங்கர ஆச்சரியம். இது எல்லா மக்களையும் பயந்து கொண்டிருக்கிறாங்க, இந்த சின்ன பொண்ணு மட்டும் பயப்படாம இருக்காளே என்று ஆச்சரியத்தோடு அவர் பார்த்து கொண்டிருந்தாராம். அந்த ஃப்ளைட்டை ஓட்டின விமானி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஃப்ளைட்டை தரையில இறக்கிட்டாராம். அந்த ஃப்ளைட்டை தரையில இறக்கின உடனே எல்லா மக்களுமே அப்பாடா நம்ம எப்படியோ தப்பிச்சோம் என்று எல்லாருமே ஓட ஆரம்பிச்சாங்களாம். இந்த பிசினஸ் மேன் மாத்திரம் கடைசியில அவர் நடந்து கொண்டு வரும்பொழுது அவருக்கு முன்பதாக ஒரு சின்ன பொண்ணு போய் கொண்டிருந்தாலாம். அதை பார்த்தோன்னே ஓடி போயிட்டு அந்த சின்ன பொண்ணுடைய தோலை தொட்டாராம். அம்மா, அங்க இருக்கிற எல்லாரும் ஃப்ளைட்ல இருக்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்களே, அந்த காத்து அடிச்சோடனே எல்லாருமே பயந்து கத்த ஆரம்பிச்சாங்க, ஆனா நீ மட்டும் ஏன் பயப்படவே இல்லை அப்படின்னு ஆச்சரியத்தோடு அந்த குழந்தைய பார்த்து கேட்டாங்க. அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சான், சார் அந்த ஃப்ளைட்டு ஓட்டுறதே எங்க அப்பா தான். உங்களுக்காக அந்த ஃப்ளைட் ஓட்டுறாரோ இல்லையோ, எங்க அப்பா எனக்காக அந்த ஃப்ளைட்டை பத்திரமா ஓட்டுவார். ஏன்னா எங்க அப்பா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உனக்கு ஒரு பெரிய டெடி பியரை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு எங்க அப்பா எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்காக ஓட்டுறாரோ இல்லையோ, எனக்காகவாவது எங்க அப்பா ஃப்ளைட்டை ஓட்டி பத்திரமா கண்டிப்பா தரையிறக்குவாருன்ற அந்த தைரியம் எனக்கு இருந்தது, அதனால நான் பயப்படலை அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொன்னாங்க. வேதத்திலையும் ஏசாயா 41ஆம் அதிகாரம் வசனம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஏசப்பா சொல்றாரு. சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிற ஃப்ளைட் ஓட்டுற அவங்க அப்பா ஓட்டுறாருன்ற காரணத்துக்கு அந்த சின்ன பொண்ணு பயப்படாம இருந்தா. நம்ம வாழ்க்கையே நடத்துகிற நம்ம அப்பா நம்ம கூட இருக்கும்போது நமக்கு பயம் அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கை என்கிற ஃப்ளைட்டை நம்ம அப்பா பத்திரமா கொண்டு போவாரு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில யாருக்கிட்ட சொல்ல முடியாத கண்ணீர் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், ஆனால் பயப்படாதீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கைய ஏசப்பா நடத்துவார். அவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, நான் உன் கூட இருப்பேன் என்று. அந்த சின்ன பொண்ணுக்கு அவங்க அப்பா ப்ராமிஸ் பண்ணதுனால அவ பயப்படாம இருந்தா. உங்க வாழ்க்கையே நடத்துவேன் என்று ஏசப்பா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அதனால் பயப்படாதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அது ஒரு நாள் கஷ்டம் எல்லாம் சந்தோஷமா மாறும். ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காரு, நான் உன் கூட இருப்பேன் என்று. அதனால் பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. கடவுள் உங்களை இன்னும் அதிகமாக மாற்றுவார். God bless you.